பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க. எப்போதும் நமக்குள்ள அந்த வாக்குத்தத்தம் நம்ம உபயோகிக்கிறதா சகலத்தை அவர் புதிதாக்குவார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:5 படி இதோ நான் சகலத்தை புதிதாக்குகிறேன் அப்படின்னு சொல்லப்படுகிறது. என்னென்ன நம்ம புதிதாக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா யோவான் 1:3 படி சகலம் அவர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டது. ரோமர் 11:30 அவர் மூலமாக தான், அவரால் தான், அவருக்காக தான் சகலத்தை சிருஷ்டிச்சாங்க. சகலத்தை அவர் மூலமாக நமக்கு உருவாக்கப்பட்டிருக்குது. அப்போ நாம் அவருடைய கிரியைகளிலே இப்போ நான் புதிதாக்க அவர் மூலமாக தான் புதிதாக்கு நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நமக்கு தேவைதான். ரெண்டு கோரிந்தர் 5:17 பழையவைகள் ஒழிந்து போன எல்லாம் புதிதாயினா புது சிருஷ்டியாக மாற்றப்படணும். ஏன்னா நம்ம புது வருஷம் எல்லாம் தொடங்கும் போது பழையதுகளெல்லாம் நிறைய அழுக்கெல்லாம் எடுத்து வீசிட்டு புதிய வருஷத்துக்குள்ளே புதிய திங்ஸுகளை புதிய ஆடைகளை எல்லாம் நம்ம வாங்குவோம், சேர்த்து வச்சுக்கோ. பழையதுகளை அப்போ ஒழிச்சு விடும். அதே போல் நம்ம பழைய சுபாவங்கள், பழைய கோபம், எரிச்சல், அந்த மாதிரி சுபாவங்கள், ஆண்டவருக்கு பிரியமில்லாத சுபாவங்கள் எல்லாம் மாற்றிவிட்டு புதிய வருஷத்தில் புதிய மனுஷர்களாக நம்ம மாற்றப்படணும். புதிதாக்கப்படுகிறது தேவைதான் நம்மளுக்கு. பழையதுகள் எல்லாம் ஒழித்து விடணும். அது உருவழிந்து போனது, அது போதும். அதனோட காலங்கள் முடிந்து போயிட்டு பழைய சுபாவங்கள், பழைய பொருட்கள் அதெல்லாம் நம்ம ஒழித்து விட்டு புதிய சிருஷ்டிக்குள்ளர நம்ம வாழ வேண்டும். புதிய ஒரு அனுபவத்துக்குள்ளர நம்ம வாழ வேண்டும். அப்புறம் எஃபேசியர் 4:21-24 கொலேசியர் 3:10 வேதம் என்ன சொல்கிறது? புதிய மனுஷனே நம்ம தரித்து கொள்ள வேணும்னு சொல்லிட்டு புதிய மனுஷன்னா என்ன அப்படின்னு 2 கொரிந்தியர் 4:14 படி புறம்பான மனுஷனுடைய கிரியைகளை அழித்து விட்டு உள்ளான மனுஷன் கிரியைகளிலே நாம் பலப்படணும். உள்ளான மனுஷனுடைய கிரியைகளிலே நாம் பலப்படணும். புறம்பான சுபாவங்கள், அலங்காரங்கள் அதெல்லாம் ஒழித்து விடணும்னு சொல்லிட்டு வேதம் நமக்கு சொல்லப்படுது. அதாவது பழைய மனுஷனுக்கு பழைய சுபாவங்களை ஒழித்து விட்டு உள்ளான தேவ சுபாவத்தை நம்ம தரித்து கொள்ளணும். உள்ளான மனுஷனை பலப்படுத்தணும். கிறிஸ்துவுக்குள்ளார வசனத்துக்குள்ளார வாழ்க்கையில் நம்ம பலப்படுத்த வேண்டியது ரொம்ப அத்தியாவசியமாக இருக்கிறது. பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் சொல்லி வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம் இல்லையா? அதாவது பரிசுத்த ஆவியானவர் இன்னும் நம்மளுக்குள்ளே பலப்படுத்தணும். பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே நம்ம அனுதினம் ஜெபம் பண்ணும்போது, அனுதினம் அவரே மகிமைப்படுத்தி இருக்கும்போது அவரை இன்னும் நம்ம மேன்மையாக நமக்குள்ளே வச்சுக்கொள்ள முடியும். அதாவது மேன்மையாக நம்மளுக்குள்ளே இருக்கிறத நம்மளே அறிஞ்சு கொள்ளலாம். பரிசுத்தமுள்ளவர் இன்னும் பரிசுத்தமாகிட்டு சொன்ன மாதிரி ஆவியானவரை தரித்து கொள்ளவர் இன்னும் ஆவியானவருடைய பலத்தில் நீங்கள் பலப்படுங்கன்னு சொல்லி வேதம் நம்மளை எச்சரிக்கிறது. சங்கீதம் 51:10 நிலவரமான ஆவி என்னில் புதுப்பியும் சொல்லிட்டு வேதம் சொல்லப்படுகிறது. அதாவது பரிசுத்த ஆவியானவரை இன்னும் புதுப்பிங்க, இன்னும் பலப்படுத்தட்டும், இன்னும் புதிய ஆழங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியான நம்மளை கொண்டு போகட்டும் சொல்லி தான் அதனோட அர்த்தம். 2 கொரிந்தியர் 4:16 வாசிக்கும் போது நாளுக்கு நாள் பரிசுத்த ஆவியானவரே நாளுக்கு நாள் நாம் புதிதாக வேண்டும். எல்லாம் புதுசாகிடுச்சு, பழையதெல்லாம் ஒழிஞ்சாச்சு, இன்னும் நாம் புதிதாகிறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்ம இன்னும் பலப்பட வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு உட்காரக்கூடாது. வேதம் சொல்லு நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கிருபை நமக்கு தர மாதிரி புதிய பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தல், ஆழங்கள், அவருடைய காரியங்கள் எல்லாம் நம்ம புரிஞ்சு கொள்ளும்படியாக நாளுக்கு நாள் நம்மளை புதிதாக படுத்த செய்யணும். 1 பேதுரு 1:13 சொல்லப்படுகிறது, உன்னுடைய மனதின் அறையை நீ கட்டி கொள்ளுகணும். மனதுக்குள்ளே ஒரு அறை இருக்குது, அதை எப்படி கட்டி கொள்ளணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜென்ஸுக்கெல்லாம் பெல்ட்டு போட்டு இடுப்பை கட்டி கொள்வது, லேடிஸ் எல்லாம் பாவாடையோ சுடிதார் ஏதோ போட்டு இந்த பெல்ட்டு இடுப்பு கட்டி கொள்ளுற மாதிரி மனதை கட்டி கொள்ளணும். ஏன்னா மனதுக்குள்ளே ஆண்டவர் நமக்கு பிரமாணத்தை வச்சுருக்காங்க. எபிரேயர் 8ஆம் அதிகாரம்
ஏப்ரலில் 1 முதல் 13, 10லேருந்து 13 வரையுள்ள வசனங்களை வாசிக்கும் போதே பிரமாணத்தில் அவரோட பிரமாணத்தை நம்மளோட இதயத்தில் வச்சுருக்காங்களா, அது நம்ம பிரமாணத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். அதாவது வசனத்தை விட்டு விலகக்கூடாது. அவரோட நியாயத்தையும் கட்டளைகளும் தான் பிரமாணம். அவர் நமக்கு கற்றுக் கொடுக்க காரியங்கள், அதாவது வேதம்தான் அவருடைய பிரமாணங்கள், நியாயங்கள், நீதிகள். அதுதான் நம்ம இதயத்தில் நம்ம எப்போதும் அதை காத்துக்கொள்ளணும். அது விட்டுறக்கூடாது. அது அசுத்தமாக அது பலவீனப்பட நம்ம விடக்கூடாது. மனதை அறைய எப்போதும் நம்ம பத்திரமாய் கட்டிக்கொள்ளணும். உணர்வுள்ளவங்களாக நம்ம வாழ நம்ம கற்றுக்கொள்ளணும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம சொல்லப்படுகிறது. நம்ம புதிய வருஷத்தில் புதிதாக்கப்படணும். இதயங்களை சிந்தனைகளில் நம்ம சிந்தனை புதிதாகணும். இதயத்தை பரிசுத்தப்படுத்தணும். அப்புறம் நம்மளோட நடை உடை எல்லா பேச்சுகள், அந்த வாழ்க்கையின் அப்போ நம்ம பார்வைகள் எல்லாம் ஒரு பரிசுத்த வழியில் நடத்தணும். பரிசுத்த ஆவியானவரை அனுதினம் நீங்கள் ஜெபிச்சு அவருக்குள்ளே ஜெபம் பண்ணி இன்னும் பலப்படணும். பரிசுத்த ஆவியானவர் பலமாக நமக்குள்ளே இறங்கப்படணும். அப்படின்னாக்கா எசேக்கியேல் சொல்கிற பிரகாரமாக ஆழத்தின் அனுபவம், அதாவது நீச்சல் ஆழத்தின் அனுபவம் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நாம் செயல்படுத்தணும். நீச்சல் ஆழத்துக்குள்ளே நம்ம போகும்போது ஆவியானவர் பலவித ரகசியங்கள், நமக்கு அறியாத ரகசியங்கள், பரலோக ரகசியங்கள், அதாவது ஆபிரகாமுக்கு நான் மறைக்க மாட்டேன்னு சொன்னோம் இல்லையா, தனக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய ரகசியத்தை வெளிப்படுத்துவார்ன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அதனால எல்லாம் மனதுக்குள்ளே அவர் பரிசுத்தாவினுக்குள்ளே பலப்படும் போது நம்ம மனதுக்குள்ளே எல்லா காரியங்களும் அவருக்கு கொடுப்பாங்க. மனது நிறைய நீ கட்டி காத்து கொள்ளணும். நியாயம் தீர்ப்புக்கு நாம் தப்பித்து கொள்ள வேண்டும். நியாயம் தீர்ப்பில் நம்ம நியாயம் தீர்க்காதபடிக்கு நம்மளை ஆண்டவர் காத்து கொள்ளுவாங்க. மனதின் அறையின் பிரமாணம் எப்போதும் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். நான் இப்போது ஜெபிக்க போகிறோம். நான் ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறேனப்பா. இந்த வசனத்தை கேட்குற ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே தன்னை காத்துக்கொள்ளட்டும், தன் மனதை காத்துக்கொள்ளணும், தன் பழைய காரியங்களை ஒழித்து விட்டு கிறிஸ்துவுக்குள்ள புதிதாக பிறந்தவங்களாக உள்ளான மனுஷனை பலப்படுத்தக்கூடியவங்களாக கர்த்தர் மாற்றுங்க சொல்லி ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த பிரமாணங்களை மனதுக்குள்ள அறைக்குள்ள வச்சு ஆண்டவரே தன்னை பாதுகாத்துக்கொள்ளும், நியாயத்திற்கு தப்பிக்கும்படியாக ஆண்டவரே பரலோகத்தை பங்குள்ளவங்களாக கர்த்தர் மாற்றும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற சுவாமி. இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன்.